என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் முக்கிய செய்தியோடு வந்திருக்கிறேன். இந்த முழுமையாக இந்த பதிவினை கேட்பவர்களுக்கு அவர்களுடைய நினைத்த வேண்டுதலை இந்த வாராகி தாயானவள் வரும் வெள்ளிக்கிழமை நடத்தி கொடுக்க போகிறேன். அதுவும் இந்த பதிவானது உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது, செல்வத்தை அள்ளி கொடுக்க போகிறது, மகிழ்ச்சியையும் மங்களத்தையும் கொடுக்க இருக்கிறது. இந்த மாற்றங்கள் அனைத்துமே என்னுடைய தங்க பிள்ளைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னின்று இந்த வாராகி தாயானவள் நடத்தி கொடுக்க போகிறேன். மாற்றங்கள் அனைத்தும் இந்த தங்க பிள்ளை அடைய போகிறது. ஒவ்வொரு நேரங்களிலும் தாயே, என் வேண்டுதல் நடக்கவில்லையே, ஏன் இப்படி காலதாமதம் ஏற்படுத்துகிறீர்கள் என்று கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாய் அல்லவா? அதற்குண்டான விஷயங்களை சொல்லி அதே போல் உன் வேண்டுதலை நிறைவேற்றி வைத்து இன்று மகிழ்ச்சியில் நீ திளைக்கக்கூடிய அளவிற்கு மாற்றத்தை கொடுக்க போகிறேன். அதனால் மாற்றம் உனக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு வெள்ளிக்கிழமை நான் சொல்வது போல் என்னை வரவேற்க வேண்டும். அப்படி நீ வரவேற்று விட்டால் நிச்சயமாக நீ என்ன கேட்கிறாயோ அதை நடத்தி கொடுப்பேன். ஒவ்வொரு நேரங்களும் கவலையாக இருக்கிறாய். இந்த கண்ணீரும் வேதனையும் நம்பியவர்களால் தான் உனக்கு அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரங்களிலும் இந்த நம்பியவர்கள் உன்னுடைய பலவீனத்தை அறிந்து கொண்டு பாசம் என்ற பெயரில் வேஷம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுக்காக செய்யப்பட்ட அனைத்து விஷயத்திலும் கடன்கள் வாங்கி பணத்தாலும் அதே போல் பல விஷயங்களில் நீ ஏமாந்திருக்கிறாய். அந்த ஏமாற்றமானது ஒவ்வொரு நேரத்தையும் உன் மனதுக்குள் குமரி கொண்டிருக்கிறாய். வாராகி தாயே, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? என்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களை முழுமையாக நம்பி நியாயம் தர்மம் என நேர்வழியில் நான் செல்லும் பொழுது எனக்கு மட்டும் ஏமாற்றம், துரோகம், கஷ்டம், கவலை என கண்ணீர் என வேதனைகள் தான் அதிகரிக்கிறதே. இது நியாயத்தின் திசை இருக்கிறதா? நியாயத்திற்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் மக்கள் இருக்கிறார்களா? நியாயமுக்கும் தர்மத்திற்கும் வழியே பிறக்காதா என்று என்னுடைய தங்க பிள்ளை புலம்பல்கள் அதிகமாகவே இருக்கிறது. புலம்பிக் கொண்டே இருந்தால் என் தங்க பிள்ளையே, உனக்கு புகழ் கிடைத்து விடுமா? நிச்சயமாக கிடைக்காது. நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் என் தாய் துணை வந்து அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை என்பது உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி அசைக்க முடியாத நம்பிக்கை உன் வாழ்க்கையில் இருந்தால் நிலையான சந்தோஷம் நீ தேடி செல்ல வேண்டிய அவசியம் என்பதே இருக்காது. உன்னை தேடி ஒவ்வொரு விஷயங்களும் வரும். மாற்றங்கள் என்பது ஒவ்வொரு நேரமும் வரும். மகிழ்ச்சிகள் என்பது ஒவ்வொரு விஷயத்திலும் வரும். ஆனால் வருமா, வராதா, கிடைக்குமா, கிடைக்காதா, எனக்கு நல்வாழ்க்கையே அமையாது என்ற எண்ணத்தை அதிகமாக நீ வளர்த்து கொண்டிருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது உண்மைதானே? எனக்கு நடக்குமா, நடக்காதா, கிடைக்குமா, கிடைக்காதா, சில விஷயங்கள் என்னை ஏமாற்றி விடுமா, சில துரோகங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே, எனக்கு நல்வழியே பிறக்காது, அப்படி என்று ஒரு சில தங்க பிள்ளைகள் ஆழமாக யோசித்து யோசித்து அழுது கொண்டே இருக்கிறீர்கள். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது சரிதானே? ஒவ்வொரு நேரமும் நீ ஒவ்வொரு விஷயத்திலும் ஏமாற்றம் அடைந்து விடுமோ, துரோகம் அடைந்து விடுமோ, ஒவ்வொரு நேரங்களும் நமக்கு கஷ்டங்களும் கண்ணீரும் வந்து விடுமோ என்று அதையே யோசிக்கிறாயே தவிர எனக்கு நல்வழி பிறக்கப் போகிறது, நான் நன்றாக வாழப்போகிறேன், எனக்கு நிம்மதியான விஷயம் என் வாராகி தாயானவள் கொடுக்க போகிறார்கள், ஒவ்வொரு நேரமும் எனக்கு மாற்றமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகிறது என்று என்னுடைய தங்க பிள்ளை கண்ணீரோடு நீ அழாமல் தைரியமாக சொல்லினாய் என்றால் உனக்கு உடனுக்குடன் நடக்கும் என் தங்க பிள்ளையே. ஒரு விஷயமானது உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படி நம்பிக்கை இருந்தால் நல்ல விஷயங்கள் உடனுக்குடன் நடக்கும். ஆனால் நடக்குமா, கிடைக்குமா, அப்படி என்ற எண்ணத்தை நீ ஆழமாக பதிய வைக்கும் பொழுது அது நிச்சயமாக நடக்காது என்பதை நீ எப்பொழுதுமே மறந்துவிடக்கூடாது. முதலில் நீ தைரியமாக இரு. அந்த தைரியமே உன்னுடைய என்ன விஷயம் கேட்கிறாயோ அது அந்த திசையில் இருந்து உன்னை தேடி வரும் என்பதை மறந்து விடாதே. திசைக்கேற்ப உன் வாழ்க்கை மாறும், திசைக்கேற்ப உன் வாழ்க்கை உயரும், திசைக்கேற்ப ஒவ்வொரு நேரமும் உனக்கு சந்தோஷம் உண்டாகும். ஆனால் கவலை கொள்ளாதே. எனக்கு எப்பொழுதுமே
செய்வனை செய்பவர்களை ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள்தான் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மட்டும்தான் தண்டனை கிடைத்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு தண்டனையே கிடைக்கவில்லையே. கெட்டது செய்பவர்கள், அதே போல் பொறாமை பிடித்தவர்கள், பொய்யாக நாடகமாடுபவர்கள், அடுத்தவர் வாழ்க்கையை கெடுத்து நம் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் என்று ஆஹா ஓஹோ என்று புகழ்பெற்று வாழ்கிறார்களே என்று என் தங்க பிள்ளை அந்த விஷயத்தையே எண்ணி அழுது கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, புகழ்பெற்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் பொய்யாக மாறிக்கொண்டிருக்கிறது. உன் கண்ணை மாயை சூழ்ந்திருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்திற்கும், ஒவ்வொரு துரோகத்திற்கும், ஒவ்வொரு ஏமாற்றத்திற்கும் பதில் வாழ்க்கையில் உனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் கிடைக்கத்தான் செய்யும். எப்படி காலையில் இந்த கிழக்கு திசையில் சூரியன் உதைக்கிறதோ, உதிக்கும் பொழுது உண்மை என்று நீ நம்புகிறாயோ, அதே போல்தான் இரவு பகல் எப்படி உண்மையோ, அதே போல் சூரியன் நிலவு எப்படி உண்மையோ, அதே போல்தான் ஒவ்வொரு விஷயமும். செய்த கர்ம வினைக்கு, செய்த விஷயங்களுக்கு அனைத்திற்கும் அவர்களுக்குண்டான பதிலும் சரி, பதவியும் சரி, அதே போல் கர்ம வினையும் சரி, இரட்டிப்பு மடங்காக நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே. ஒவ்வொரு நேரங்களிலும் நீ துன்பப்பட்டு மனம் குமரி அழும் பொழுது இந்த தாய் உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயங்கள் அதிகமாகவே இருக்கிறது. ஏனென்றால் சில கஷ்ட காலத்தில்தான் ஒவ்வொரு முகத்தையும் நீ அறிய முடியும். உனக்கு உதவி செய்பவர்கள் யார், உபத்திரம் செய்பவர்கள் யார், நல்லவர்கள் யார், செய்வனை செய்பவர்கள் யார், உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்கள் யார், உன்னுடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, எதிரியா துரோகியா என்று எப்படி நீ தெரிந்து கொள்ள முடியும்? அந்த கஷ்ட காலத்தில் தான் தெரிந்து கொள்ள முடியும். இது என் தங்க பிள்ளையே, இன்னொரு விஷயத்தை முக்கியமாக சொல்ல வேண்டும். இந்த நாணயமானது நீ கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடியது. இதை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உன் வேண்டுதலை 108 முறை வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி, பஞ்சமி நாட்களில் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உன் வேண்டுதலை சொல்லி 108 முறை ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று சத்தமிட்டும் சொல்லலாம், அல்லது மௌனமாக உள்ளுக்குள்ளும் சொல்லலாம். அப்படி நீ 108 முறை உன் வேண்டுதலை சொல்லி ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று சொல்லும் பொழுது உடனுக்குடன் நடக்கிறது என்பதை மறந்து விடாதே. ஏனென்றால் இந்த நாணயம் கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடியது, அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியது. இது மகாலட்சுமி சொரூபம், வரம் தரும் வாராகி நாணயம். இந்த வரத்தை நீ வாங்க வேண்டுமென்றால் இந்த தொலைபேசியின் மூலியமாக இந்த வரம் தரும் வாராகி நாணயத்தை வாங்கிக்கொள். ஒவ்வொரு நேரமும் நீ கேட்கக்கூடிய ஒவ்வொரு வரங்களும் உடனுக்குடன் பட் பட் என்று நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் இதிலும் ஒரு சந்தேகம் இருக்கிறது என் தங்க பிள்ளைக்கு. இது வாங்கி 108 முறை சொல்லினால் நம் வேண்டுதல் நடக்குமா? அப்படி என்றும் சந்தேகம் இருக்கும். நடக்குமா, கிடைக்குமா என்று சொல்லக்கூடிய நபராக இருக்கட்டும், நினைக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், நடக்காது. இப்பொழுதே சொல்லி விடுகிறேன், நான் வருவேன். இந்த தாயின் நாணயத்தை வாங்கி உள்ளங்கையில் வைத்து என் விஷயம் நடக்கும் என்று என் தாய் எனக்கு உத்தரவு இட்டிருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். நான் அந்த விஷயத்தை, வாய்ப்பை தவறவிடாமல் உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி என் உள்ளங்கையில் வைத்து என்னுடைய வாராகி நாணயத்தையும் வாராகி தாயின் மந்திரத்தையும் ஜபிக்கும் பொழுது ஒவ்வொரு நேரமும் எனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று நம்பிக்கையோடு வாங்குபவர்களுக்கு நீ என்ன கேட்டாலும் இந்த வாராகி தாயானவள் உடனுக்குடன் செய்து கொடுப்பேன். இது நான் உனக்கு செய்து கொடுக்கக்கூடிய சத்தியம் என்பதை மறந்து விடாதே. இந்த தாய் சத்தியம் செய்துவிட்டால் நீ 7 கடல் தாண்டி இருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வந்து உனக்காக என்ன வேண்டுமோ அதை செய்து கொடுப்பேன் என்பதை எல்லளவும் மாற்றமில்லை, மறந்து விடாதே. என்ன என் தங்க பிள்ளையே, உடனடியாக தொலைபேசியை எடுத்து உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி வரும் வெள்ளிக்கிழமை பூஜை செய். பிறகு மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, ஃபர்ஸ்ட் அம்பாளுடைய நாணயம் சின்ன சைஸ்ல வந்தது. சின்ன சைஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ்ல நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி காலச்சக்கரம் போட்டிருக்கோம். அம்பாள் 8 கரங்களோட வராங்க. உங்க பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, செய்வர பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும்
ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள், வெற்றி, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க. அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா. நன்றி.